கிரிய யோகா என்பது மகாவதார் பாபாஜியால் இந்த யுகத்தில் உலக மக்களுக்கு தரப்பட்ட ஒரு உயர்ந்த பிராணாயாம டெக்னிக்கு. இந்த டெக்னிக்கு ஒரு கிரியா 30 செகண்டில் நம்மளுக்கு ஒரு வருஷத்தில் ஆன்மீக வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி இப்போ இந்த டைமில் மாடர்ன் ஏஜில் நம்மளோட ரஜினிகாந்த் அப்புறம் பல யோகிகள் இதை பயிற்சி செஞ்சு பலன் பெற்று அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றது எல்லாத்தையும் இந்த கிரிய யோகம் மூலியமாக ஒரு மன அமைதியில் இருந்து அது எல்லா பிரச்சனைகளும் அவங்க சால்வ் பண்ணி வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்மெல்லாம் யோகதா ஆசிரமில் இருக்கோம். யோகதா ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா கிரிய யோகத்தை பெறுவதற்கு முன்னாடி நிறைய ஸ்பெஷல் டெக்னிக்ஸ்லாம் தராங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சக்தியூட்டும் உடற்பயிற்சி. இது தியானத்தில் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பயிற்சி செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடலில் இருக்க ரத்தத்தை சுத்தம் பண்ணோம், ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணோம். இப்போ ரொம்ப நேரம் தியானத்தில் உட்கார முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹாங்ஸான்னு ஒரு டெக்னிக். இது ஒரு கவனசக்தியை இன்க்ரீஸ் பண்ணுற டெக்னிக். அதன் மூலம் நாம் இறைவனும் நாமும் ஒன்று தான், நானே அவன் அப்படின்ற அனுபவத்தை தரத்துக்கான டெக்னிக். அப்புறம் ஓம் டெக்னிக்னு ஒன்று தராங்க. அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்க நாதத்தோடு நம்மளை இணைக்கிறதுக்கான டெக்னிக். ஏன்னா இந்த படைப்பே இந்த ஓம்கார நாதத்திலேருந்து வந்திருக்கு. இந்த ஓம்காரத்து நாதத்தோடு நாம் இணைக்கிறப்ப மீண்டும் படைப்புக்கு அப்பால் உள்ள இறைவனோடு நாம் ஒன்ற முடியும். அப்படின்றதுக்காக அந்த டெக்னிக்கை யோகானந்தர் கொடுத்துருக்காரு.